தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஎம் ஸ்ரீ எங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லல. பிஎம் ஸ்ரீ வந்து என்இபில லிங்க் ஆயிருக்கிறதுனால என்இபில இருக்க பல விஷயத்தை தமிழ்நாடு ஒத்துக்க முடியாத ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்கிறதுனால தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, we will modify the MOU. எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்க எடுத்துக்கிறோம், அந்த தேவையான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு நீங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல ஃபண்ட் கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. நாங்க ஒத்துக்கிறோம், பிஎம் ஸ்ரீ வேணான்னு சொல்லல. அவங்க பிஎம் ஸ்ரீ ஃபண்டை நாங்க வந்து எடுத்துக்கிறது ரெடியா இருக்கோம். ஆனா MOU சைன் பண்ணும்போது எங்களுக்கு தேவையான பல விஷயத்தை என்ஹான்ஸும் பண்ணுவோம், என்இபியில் இருக்கிற பல விஷயத்தை டிராப்பும் பண்ணுவோன்ற அந்த முடிவுக்கு வர்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. பிகாஸ் எஜுகேஷன் ஆகப்பட்டது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. முதல்ல அது ஸ்டேட் லிஸ்ட் இருந்தது. 43rd அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நடந்ததுக்கு அப்புறம் 1970ல கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது. கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும்போது சென்டரும் ஆக்ட் பாஸ் பண்ணலாம், ஸ்டேட்டும் ஆக்ட் பாஸ் பண்ணலாம். என்இபி பாலிசியோ பிஎம் ஸ்ரீயோ எஸ்எஸ்ஏவோ ஆக்ட் கிடையாது, லா கிடையாது, பார்லிமெண்ட் ஆக்ட் கிடையாது. இஸ் ஜஸ்ட் வரைவரை தான், பாலிசி தான். அந்த பாலிசிய ஸ்டேட் எடுத்துக்கிறது எடுக்காதது அவங்களுடைய ரைட். இப்போ பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை நான் ஒத்துக்கணும்னா என்இபி ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. நீங்க என்இபி ஒத்துக்கிட்டாதான் நான் பிஎம் ஸ்ரீ ஃபண்டை கொடுப்பேன்னு சொல்றது தவறு.